அனைவருக்கும் வணக்கம். 10th மேக்ஸ் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாம்பிள் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே எம்சிக்யூ ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் செக்ஷன் பி 2 மார்க்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கொஷின் நம்பர் 21. The AP 8,10,12 as 60 terms. Find the sum of last 10 terms. லாஸ்ட் 10 டேர்மோட சம் கேட்குறாங்க, அதாவது எஸ்என் என்னன்னு கேட்குறாங்க. எப்படின்னா S51 to S60 இது கேட்குறாங்க. ஸோ இதில் நமக்கு என்னோட வேல்யூ வெறும் 10 தான். டியோட வேல்யூ இங்கே என்ன இருக்கோ அதே தான். வேறு என்ன வேணும்? என்னு டி ஏ அதாவது A51 கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஏபி எடுத்துக்கிறோம். இங்கே ஏவோட வேல்யூ 8, டியோட வேல்யூ 10 - 8 = 2, என்னோட வேல்யூ 60. இப்போ இதில் இருந்து நம்ம A51 கண்டுபிடிக்கலாம். A51 = ஏஎன் ஃபார்முலா எழுதிக்கலாமா? ஏஎன் A + n - 1 × d. n தேவையே இல்லை. A51 A 8 + n - 1. நான் டைரெக்டாக 15 போட்டுக்கிறேன். 51 - 1 வரும், 15 போட்டுக்கலாம். டியோட வேல்யூ 2. அப்ளை பண்ணோம்னா 8 + 100 108. நமக்கு இந்த வேல்யூ கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது A51 வேல்யூ தான் நமக்கு இந்த இடத்துல ஏவோட வேல்யூவாக கிடைக்கும். இப்போ A = இந்த இடத்துல ஏ வந்து A51 = 108. இப்போ எஸ்என் ஃபார்முலா எழுதிக்கலாம். n/2 × 2a + n - 1 × d. n/2, n வந்து 10/2, 2a 2 × 108 plus n - 1, n வந்து இங்கே 10, 10 - 1 9 × 2, 10/2, 216 + 18, 10/2 சொன்னோம்னா 216 18 234. இப்போ 2 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 1 times 1 times again 1 time 1 carry 7 times 1170. இதுதான் வந்து லாஸ்ட் 10 டேர்ம்ஸோட சம் ஆஃப் லாஸ்ட் 10 டேர்ம்ஸ் இஸ் 1170. அடுத்த கொஸ்டின். இப்போ லாஸ்ட் ஒன் வந்து 21A. இது வந்து எய்தர் ஆர் சாய்ஸில் கொடுத்துருக்காங்க. ஆர் ஃபைண்ட் த மிடில் டேர்ம் ஆஃப் ஏபி அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மிடில் டேர்ம் அப்படின்னா நமக்கு என்ன? மிடில் இருக்கிற டேர்ம் ஃபர்ஸ்ட் இதில் எத்தனை டேர்ம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து ஏபின்னு கொடுத்தாச்சு. அப்போ ஏஎன் கொடுத்துருக்காங்க. ஏஎன் = 230. ஏவோட வேல்யூ 6, டியோட வேல்யூ A2 - A1 13 - 6 = 7. நமக்கு ஏஎன் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? ஏஎன் ஃபார்முலா என்ன? ஏஎன் = A + n - 1 × d. இப்போ அப்ளை பண்ணோம்னா ஏஎன் வந்து 230, A6 + n - 1, n - 1 தான், n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படியே வச்சுக்கிறேன். டியோட வேல்யூ 7. அப்போ இந்த 6 இந்த பக்கம் வந்ததுன்னா 224 ஆயிடுமா? n - 1 × 7, 7 இந்த பக்கம் வந்துடும். அப்போ n - 1 = 224 / 7. 1 times 3 times 2 times. அப்போ n = 33. நமக்கு n மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? மிடில் டேர்ம் கேட்டிருக்காங்க. அப்போ மிடில் டேர்முக்கான ஃபார்முலா பார்த்துலாமா? மிடில் டேர்ம் என்ன? n + 1 / 2. இதுதான் மிடில். இங்கே என்னோட வேல்யூ ஈவனாக இருந்தால் தான் இது, ஆடாக இருந்தால் தான் இது. ஈவனாக இருந்ததுன்னா n/2th டேர்ம் ப்ளஸ் n + n/2 + 1th டேர்ம் ஹோல் / 2ன்னு வரும். அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்குது? 33. 33 + 1/2 டேர்ம் கண்டுபிடிக்கணும். இப்போ 34 / 2 17th டேர்ம் கண்டுபிடிக்கணும். இதுதான் நமக்கு மிடில் டேர்ம். அப்போ A17 கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அகைன் சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். A17, ஏவோட வேல்யூ 6 + என்னோட வேல்யூ 17, டியோட வேல்யூ 7. 6 + 16 × 7. 6 + 4 112
118 தான் மிடில் டேர்மோட வேல்யூ. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் sin of a plus b equal to 1, the cos of a minus b equal to root 3 minus 2 divided by 2. லிமிட் வந்து ஆங்கிள் வந்து 0 to 90 டிகிரியில் இருக்கணுமா, ஏவும் பியும் என்னன்னு கண்டுபிடிச்சு பாருங்க. இவன் வந்து sin of a plus b வந்து 1. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? sin of a plus b is equal to sin 1க்கு பதிலாக நம்ம sin 90 டிகிரின்னு எழுதிக்கலாமா? sin 90 1 ஆகுமா? அப்போ இந்த சைனு இந்த சைனை விட்டுட்டோம்னா கேன்சல் பண்ணக்கூடாது, அடுத்த ஸ்டெப்பில் விட்டு எழுதுகிறோம். a plus b வந்து 90 டிகிரின்னு எடுத்துக்கலாமா? இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? cos of a minus b equal to root 3 divided by 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த cos of a minus b equal to root 3 divided by 2 காஸ்ல எப்போ வரும்னா 30 டிகிரியில் வரும். அப்போ இந்த காஸ் ஒரே மாதிரி இருக்கு. அடுத்த ஸ்டெப்ல a minus b is equal to 30 டிகிரின்னு எழுதிக்கலாம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எழுதிக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? என்ன அது பாருங்க, a plus b is equal to 90 டிகிரி, a minus b is equal to 30 டிகிரி. ஆட் பண்ணா bb கேன்சல் ஆகிடும். 2a is equal to 120 டிகிரி. அப்போ ஏவோட வேல்யூ 60 டிகிரி. ஏ இந்த ஈக்குவேஷன் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் அப்ளை பண்ணா, இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனே அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 30 plus b is equal to 90 டிகிரி. அப்போ b is equal to ஏவோட வேல்யூ 60, b is equal to 30 டிகிரியும் கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். ஏ வந்து 30 டிகிரி, b வந்து ஏ வந்து 60 டிகிரி, b 30 டிகிரி. இங்கே கொஸ்டின்ல இந்த மாதிரி கூட a, b is greater than 0 less than 90. ஏன் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல சைனுக்கு 90ல மட்டும்தான் வந்து 1 வரணுமானா இல்லை, சைன் 450 அதுலேயும் வந்து நமக்கு 1 தான் வரும். இந்த மாதிரி வேல்யூ வந்து நிறைய வேல்யூ இருக்கும். நம்ம இந்த ஃபஸ்ட்டு 0 to 90 டிகிரியில் என்ன வருதோ அதை எடுத்து சமம் போடணும். அதுக்காக தான் இந்த கொடுத்துருக்காங்க. இந்த ஃபைனல் ஆன்சரும் நமக்கு என்ன வரும்? 0 to 90 டிகிரியில் தான் வரணும். இதுதான் மெயின். ஓகேங்களா? இதுக்காக தான் இந்த இது கொடுத்துருக்காங்க. இது நமக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் ஏபி அண்ட் டிக்யூ ஆர் மீடியன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஃபஸ்ட்டு 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஏபிசியா, ஏ டி டி, இது டி. இங்கே என்ன ஆர்டரில் எடுத்தீங்களோ அதே ஆர்டரில் இங்கேயும் எடுங்க, டிஇஎஃப். என்ன சொல்கிறாங்க? இது ரெண்டும் வந்து சிமிலர் ட்ரையாங்கிள், சிம்பிளுக்கு சிமிலர்னு பேர். தென் ப்ரூவ் தட். ஓகே, ஏபி டிக்யூ வந்து மீடியனா. இப்போ இங்கே ஏபின்னு ஒரு லைன் வரையணும், இது பி. இங்கே டிக்யூன்னு ஒரு லைன் வரையணும், இது கியூ. இது ரெண்டும் மீடியனா இருக்கும்போது பிபி இஸ் ஈக்குவல் டு பிசியா இருக்கும், EQ equal to EF இருக்கும். ஓகேங்களா? நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? AB by DE is equal to AP by. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ட்ரையாங்கிள் ABC சிமிலர் டு ட்ரையாங்கிள் DEF. சிமிலர் அப்படின்னா என்ன? ரேஷியோஸ் வந்து ஈக்குவலாக இருக்குமா? என்னென்ன இருக்கு பாருங்க. AB by DEன்னு எடுத்துக்கலாமா? AB by DE equal to BC by EFன்னு எழுதலாமா? இது சிமிலர் ட்ரையாங்கிளுக்கான ப்ராப்பர்ட்டி. இது எடுத்து எழுதிக்கலாம். இதில் நமக்கு LHS இங்கே ஏற்கனவே வந்துருச்சு, RHS மட்டும் பார்க்கலாம். இப்போ இந்த BC பாருங்க, இந்த BCயை BP ப்ளஸ் PCன்னு எழுதிக்கலாமா? இது ரெண்டுமே ஈக்குவல், அப்போ 2BP எழுதிக்கலாமா? அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்? LHS அப்படியே எழுதிக்கிறோம், RHS BCக்கு பதிலாக 2BP டிவைட் பை EFக்கு பதிலாக 2EQன்னு எழுதிக்கிறேன். அடுத்த ஸ்டெப்ல 2 கேன்சல் ஆயிட்டு AB by DE is equal to BP by EQ. ஓகே, இப்போ இந்த சின்ன ட்ரையாங்கிள் பாருங்க. இதுல இந்த ரேஷியோஸ், இந்த சைடோட ரேஷியோவும் இந்த சைடோட ரேஷியோவும் அதே போல
இந்த சைடோட ரேஷியோவும் இந்த சைடோட ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்குமா? அப்போ இதுவும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? அதனால ஏபி பை டிஇ இஸ் ஈக்குவல் டு ஏபி பை டிக்யூன்னு எழுதிக்கலாம். புரியுதா? புரியுதுங்களா? இப்போ எப்படின்னா என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன்னு எழுதிடலாமா? கொஞ்சம் தெளிவாக இருக்கும். இன் ட்ரையாங்கிள் என்ன ட்ரையாங்கிள் இருக்கிறோம்? ஏபிபி இந்த இடத்துல எழுதிக்கணும். அண்ட் ட்ரையாங்கிள் டிஇக்யூ இந்த ரெண்டு சின்ன ட்ரையாங்கிள், இங்க இருக்கிற ஒரு சின்ன ட்ரையாங்கிள், இங்க இருக்கிற இந்த சின்ன ட்ரையாங்கிள், இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். ஏற்கனவே நமக்கு இந்த ரெண்டு சைடோட ரேஷியோ ஈக்குவலா இருக்குன்னு சொல்லியாச்சா? ஓகேவா? அடுத்து ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஜி. இங்க இருக்கிற ஆங்கிளும் இங்க இருக்கிற ஆங்கிளும் ஈக்குவல். ஏன் ஈக்குவல்? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஏபிசி டிஎஃப் இது ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிள். அப்போ ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ இங்க இருக்கிற ஏவோட ஆங்கிள் இங்க இருக்கிற டியோட ஆங்கிள் ஈக்குவலா இருக்கும். இங்க இருக்கிற பியோட ஆங்கிள் இங்க இருக்கிற இயோட ஆங்கிள் ஈக்குவலா இருக்கும். அப்போ இந்த ரெண்டு கண்டிஷனும் பார்த்தோம்னா இந்த சின்ன ட்ரையாங்கிள் ரெண்டுமே வந்து சிமிலர் ட்ரையாங்கிள். சிமிலரா இருந்ததுன்னா நமக்கு இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணிக்கலாம். டென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து a horse, a cow and a goat are tied each by ropes of length 14 meter at the corner of ABC respectively of a grassy triangular field ABC with size of length 35, 40, 50. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி. இதனுடைய லென்த்துன்னு பார்த்தோம்னா 35, ஏக்கு ஆப்போசிட்டில் இங்கே எடுத்துக்கோ, 35 மீட்டர், இது 40 மீட்டர், இது 50 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The find the area of grass field that can be grassed by them. இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கயிறு கட்டி ஒரு குதிரை, இந்த இடத்துல ஒரு கயிறு கட்டி ஒரு பசுமாடு, இந்த இடத்துல கயிறு கட்டி ஒரு ஆடு, இந்த மாதிரி கயிறு கட்டி அதை வந்து மேய்க்க விடுறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு இங்கே ஒரு ஏரியா ஃபார்ம் ஆகுமா? இங்கேயும் ஒரு ஏரியா ஃபார்ம் ஆகுமா? இங்கேயும் ஒரு ஏரியா ஃபார்ம் ஆகுமா? இந்த மொத்த ஏரியாவும் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா பாருங்கள், ஒரு பாயிண்டில் ஒரு கயிறு கட்டிட்டு ஒரு அப்படி இதை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆர்க் ஃபார்ம் ஆகும். கரெக்டுங்களா? இது வந்து செக்டாராக ஃபார்ம் ஆகுமா? ஏன்னா இது இந்த லைன் வந்து ரேடியஸ். அப்போது இங்கே வந்து ஒரு செக்டார் இருக்குது, இங்கேயும் ஒரு செக்டார் இருக்குது, இங்கேயும் ஒரு செக்டார் இருக்குது. புரியுதா? ஓகே, இப்போ ஏ அப்படின்ற பாயிண்டில் நமக்கு செக்டாரில் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும், θ1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ பின்ற பாயிண்ட்லேயே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும், θ2ன்னு எடுத்துக்கலாம். சின்ற பாயிண்ட்லேயே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும், அதை θ3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதை மூணுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்னவா இருக்கணும்னா 180 டிகிரியாக இருக்கும். கரெக்டாக? ஸோ ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி இது வரைக்கும் புரியுதாமா? ஓகே, இப்போ நமக்கு இந்த மூணுத்துக்கும் செக்டாருடைய ஏரியா கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் முடியுது. சரி, இதனுடைய ரேடியஸ் என்னன்னு தெரியணும். ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 14 மீட்டர் லென்த்தில் ஒரு கயிறு கட்டி வச்சுருக்காங்க. அப்போது ஆரோட வேல்யூ 14, எல்லா கேஸ்லேயும் ஆரோட வேல்யூ 14. தீட்டா தெரியல, நம்ம ஏரியா ஆஃப் செக்டார் கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? ஓகே, இப்போ எப்படி எதெல்லாம் பாருங்கள், டயக்ராம் போட்டுங்க. சொல்யூஷனில் let θ1, θ2, θ3 be the angle formed at ABC. ஓகேவா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஏரியா ஆஃப் கிராஸ் ஃபீல்டு. ஸோ ஏரியா ஆஃப் கிராஸ் ஃபீல்ட் that can be grassed by them. இந்த லைனை பார்த்து அப்படியே எழுதிக்குங்க. ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் செக்டார்
at A, sector at A plus at B plus at C. மூணு இதுவும் தனித்தனியாக பிரித்து எழுதிக்கிறேன். இப்போ ஏரியா ஆஃப் செக்டார் ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபார்முலா என்ன? ஆங்கிள் தீட்டா டிவைட் பை 360. நம்ம இங்கே தீட்டா 1ன்னு எடுத்திருக்கோம். அதனால் தீட்டா 1 டிவைட் பை 360 இன்ட்டு பையா ஸ்கொயர் ப்ளஸ் theta 2 divided by 360 into pi r square plus theta 3 divided by 360 into pi r square. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதில் காமனாக என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்களேன். ரேடியஸ் எல்லாத்துக்குமே காமன், மூணுத்துக்குமே வந்து 14 மீட்டர் தான் இருக்குது. அதனால் ரேடியஸ் வந்து காமனாக, அடுத்து பையும் 360 காமனாக, அதை வெளியே எடுத்துடலாம். 1/360 into pi r square into இந்த theta 1ஓட வேல்யூ theta 2 இந்த theta 3 எவ்வளோன்னு தெரியாது, தனித்தனி வேல்யூவாக இருக்கும், அதை அப்படியே வச்சுக்கலாம். இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு அடுத்த ஸ்டெப்பில் 180 கிடச்சிடும். அதனால் 180 முன்னாடி எழுதிக்கிறேன். 180 divided by 360 into pi r square. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணும்போது 2 டைம்ஸ் வரும். அடுத்து பையோட வேல்யூ 22/7, இங்கே ஏற்கனவே ஒரு 2 இருக்குது, இன்ட்டு 2. ஆரோட வேல்யூ 14. ஸோ இந்த 14 இந்த 2 7s 14 அப்படியே கேன்சல் ஆகிட்டு 22 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போது ஏரியா ஃபார்ம்டு பை ஆர் ஸ்கொயர் 14 into 14 வரணும்ல, 22 into 14 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 22 into 14 8,822,308. ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர் 308 மீட்டர் ஸ்கொயர். மீட்டரா சென்டிமீட்டரா? ஓ சாரி, மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போது மீட்டர் ஸ்கொயர். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் ஃபீல்டில் 3 கார்னரில் ஒரு 14 மீட்டர் கயிறு வச்சு 3 அனிமலை வந்து கட்டி போட்டிருக்காங்க. அது எவ்வளோ ஃபீல்டை வந்து கிராஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ இப்போ இங்கே வந்து இவ்வளோ எடுத்துது, இங்கே இருக்கிற அனிமல் வந்து இவ்வளோ எடுக்குதுன்னா இந்த இடம் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கே, என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 14 மீட்டராம். ஆனால் சைடோட லென்த்து பாருங்கள் 35, 40, 50. ஸோ இப்போ இது வந்து 35, இதில் 14 இது வருதுன்னு வச்சுங்களேன். ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 21 இருக்கும். இங்கேயும் வந்து ஒரு 14 வந்ததுன்னா ரிமைனிங் வந்து ஒரு 3 மீட்டர் வந்து ஃப்ரீயாகவே இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த 3 வந்து இன்டர்செக்ட் ஆகாது, 3 ஏரியாவும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இதுலேயே வந்து எய்தரா கொஷின் இருக்குது. 24B, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் மேஜர் செக்மெண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பை. ஸோ இப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சரில் பை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், அவங்களே கொஷினில் கொடுத்துட்டாங்க. ஆஃப் அ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 5 cm ஃபார்ம்டு பை த கார்ட் subtending an angle 90 degree. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? தீட்டா 90 டிகிரி, ஆர் வந்து 5 cm. நம்ம ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? ஸோ என்ன கேட்குறாங்க? ஏரியா ஆஃப் செக்மெண்ட் கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. ஒரு சர்க்கிளோட செக்மெண்ட் நமக்கு இப்படி இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம செக்டார் கண்டுபிடிச்சிடணும், மைனஸ் இந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியா மைனஸ் பண்ணிடணும், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். அப்போ தான் நமக்கு செக்மெண்ட் கிடைக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் செக்டார் கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஆஃப் செக்டார் ஃபார்முலா தீட்டா டிவைட் பை 360 into pi r square. தீட்டா 90 டிகிரி டிவைட் பை 360 into pi அப்படியே வச்சுக்கலாம், into r square 5 into 5. 1 times 4 times, அப்போது 25 pi divided by 4ன்னு கிடைக்குது. ஓகே, இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து OAB அப்படின்னு நேம் வச்சுக்கிட்டிங்கன்னா ட்ரையாங்கிள் OAB அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? என்ன ஃபார்முலா? ஆஃப் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு சைன் தீட்டா, ஆஃப் இன்ட்டு
5 into 5 into sin 90. sin 90 டிகிரியோட வேல்யூ 1. அப்போ 1/2 into 25 into 1 equal to 25/2. அப்போ final answer area of segment equal to area of sector minus area of triangle OAB. Area of sector 25 pi by 4 minus area of triangle OAB ஓட வேல்யூ 25/2. ஓகேவா? ஸோ எந்த யூனிட்டில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அந்த யூனிட் எழுதிக்கணும். சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆனால் ஆன்சர் நமக்கு இதோட முடியல. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஏரியா ஆஃப் மேஜர் செக்மெண்ட். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது மைனர் செக்மெண்ட். இப்போ மேஜர் செக்மெண்ட் வேணும் அப்படின்னா ஏரியா ஆஃப் சர்க்கிள் டோட்டலாக ஃபுல்லாக எடுத்துக்கணும். ஏரியா ஆஃப் சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட். இது வந்து மைனர் செக்மெண்ட். ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் செக்மெண்ட் 25 pi by 4 மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ்ன்னு எழுதிக்கிறேன் 25/2. ஸோ ஆரோட வேல்யூ 5. அப்போ 5 அப்ளை பண்ணோம்னா 25 பைன்னு கிடைக்கும். மைனஸ் 25 pi by 4 ப்ளஸ் 25/2. இங்கே டினாமினேட்டில் எதுவுமே இல்லை, 1 இருக்குதை எடுத்தோம்னா இப்போ மேலே கீழே 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது இது என்ன ஆகும், 100ன்னு மாறிடும். ஓகேவா? 100 pi by 4 மைனஸ் 75 pi by 4 மைனஸ் பண்ணால் 25 மைனஸ் பண்ணால் 75 pi by 4ன்னு கிடைக்கும். இந்த ப்ளஸ் 25/2 அப்படியே இருக்கும். இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். 25. ஸோ இந்த கொஷினோட செக்ஷன் டி 2 மார்க்ஸ் வந்து முடியுது. A triangle ABC is drawn to circumscribe a circle of radius 4 cm. ஓகே, அப்போ இது வந்து 4, இங்கிருந்து இது வந்து 4, இங்கிருந்து இது 4, இது 4, இது 4. Such that the segment BD and DC are length of 10 cm. BD இது வந்து 10, DC இது வந்து 8. Find the length of the sides AB and AC. ABAC கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, பின்ற பாயிண்ட் ஒரு சர்க்கிளுக்கு வெளியே இருந்து 2 டேஞ்சன்ட் வரைகிறோம். அப்போது இந்த 2 லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும். அதாவது BD இஸ் ஈக்குவல் டு BE. இதையும் வந்து நம்ம 10ன்னு எழுதிக்கலாம். அதே போல் இங்கேயும் வந்து 8. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நமக்கு என்னன்னு தெரியல, எக்ஸ்ன்னு வடிச்சோம்னா இங்கேயும் வந்து எக்ஸாக தான் இருக்கும். ஏன்னா இதுவும் ஏன்ற ஒரு பாயிண்ட்டு வெளியே இருக்கிற சர்க்கிளுக்கு வெளியே இருக்கிற ஒரு பாயிண்ட்லேருந்து சர்க்கிளுக்கு 2 டேஞ்சன்ட் வரைஞ்சிருக்காங்க. ஓகேவா? அதனால் அதனுடைய லென்த்தும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் இட் இஸ் கிவன் தட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 90 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா சின்ன சின்ன ட்ரையாங்கிளாக பிரித்து ஏரியா கண்டுபிடிக்கலாம். மறுபடியும் நல்லா கவனிங்க, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதா, அதே போல் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதா, அதே போல் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதா. இந்த 3 ட்ரையாங்கிளோட ஏரியா ஆட் பண்ணால் நமக்கு 90 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரணும். இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். புரியுதாம்மா? ஸோ ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் OAB ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு இங்கே பேஸோட வேல்யூன்னு தெரியும். ஹைட்டு வந்து இங்கே 4 சென்டிமீட்டர் ஏற்கனவே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ பேஸ் என்ன, ஆஃப் இன்ட்டு பேஸ் என்ன வருது 10 + x இன்ட்டு ஹைட் என்ன வருது 4. அடுத்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் OBC, அதே ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட், ஆஃப் இன்ட்டு இங்கே வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 18. ஹைட் வந்து எல்லாத்துக்கும் காமன் 4 தான். ஸோ இதை வேணால் சிம்ப்ளை பண்ணி வச்சுக்கலாம். 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் 20 + 2x. இதையும் சிம்ப்ளை பண்ணிக்கலாம். 1 டைம்ஸ் 2 டைம்ஸ்
36. அடுத்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் OCA. ஸோ இதே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப் இன்ட்டு இங்கே 8 + x + 4. ஸோ இதையும் சிம்ப்ளை பண்ணோம்னா 16 + 2x. இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 90 cm² வரணுமா? ஸோ இப்போ நான் ஷார்ட்டாக போட்டுக்கிறேன். 4x இதை ஆட் பண்ணோம்னா 36, 42, 52, 72 ஈக்குவல் டு 90. அப்போ 4x is equal to 18. x is equal to 18/4 டிவைட் பண்ணால் 4.5ன்னு வருது. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் வந்து 4.5. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஏபி ஏசி கேட்குறாங்க. ஏபியோட வேல்யூ நல்லா பாருங்கள், எக்ஸ் + 10 அதாவது 14.5. ஏசியோட வேல்யூ எக்ஸ் + 8, எக்ஸோட வேல்யூ 4.5 + 8 12.5. இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ஏபி 14.5, ஏசி 12.5. ஓகே, தேங்க்யூ.